காமனா நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும்போது நியர்பை ஜெனரல் டாக்டர்ஸ் பார்ப்போம். ஜெனரல் பிசிஷியன்ஸ், எம்டி ஜெனரல் மெடிசன் முடிச்சவங்க, ஃபீமேல்ஸ்னா கைனகாலஜிஸ்ட், அந்த மாதிரி பார்த்து we will start ட்ரீட்மெண்ட் ஆஃப் அவர் ப்ராப்ளம்ஸ். யூராலஜி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்மே கூட இனிஷியலா அவங்கள தான் பார்ப்போம், அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. பட் தேர் ஆர் சர்டைன் பாயிண்ட்ஸ் வேர் நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு போகணும். பேசிக் கேர் மட்டும் பத்தாது, we have to meet the specialist அப்படின்ற ஒரு சினாரியோ வருது. அந்த மாதிரி வந்து I will tell you 5 different scenarios where you have to see a neurologist to get treated. General ஒரு மெடிசன் இல்ல ஜெனரல் பிசிஷியனோட நிக்காம ஸ்பெஷலிஸ்டா பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் யூராலஜில எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல டீடைல்டா பார்ப்போம். நம்பர் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ யூரினரி இன்ஃபெக்ஷன் ஃபீமேல்ஸ்க்கு ரொம்ப காமன், யங் மேல்ஸ்க்கு ரொம்ப ரேரா வரும், வயசானவங்களுக்கு காமனா வரும். ஸோ மல்டிபிள் ரீசன்ஸ் ஆர் தேர் ஃபார் யூரின் இன்ஃபெக்ஷன். ஜென்ரலா நம்மளுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வந்தா நியர்பை டாக்டர் பார்ப்போம். தே வில் டூ யூரின் டெஸ்ட், ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க, 2 நாள்ல சரியாயிடும். சில பேருக்கு திரும்ப திரும்ப வரும். ஸோ இந்த திரும்ப யூரின் இன்ஃபெக்ஷன் வர ரெக்கரண்ட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அவங்க கண்டிப்பா யூராலஜிஸ்ட பார்க்கணும். ஏன் அப்படின்னா அனாட்டமிக்கலா அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்கா, அந்த யூரின் போற பாதையில ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அதை ஏதாவது ட்ரீட் பண்ணனா இந்த திரும்ப இன்ஃபெக்ஷன் வராம தடுக்க முடியுமா அப்படின்றதும் கண்டிப்பா வந்து யூராலஜிஸ்ட பார்த்தா தான் தெரியும். 6 மாசத்துல 2 தடவைக்கு மேல யூரின் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அவங்களுக்கு லைஃப் லாங் யூரின் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ அவங்க வந்து கண்டிப்பா யூராலஜிஸ்ட பார்த்து யூராலஜி ரிலேட்டட் இஷ்யூஸ், பாதையில சுருக்கம், பாதையில ப்ராஸ்டேட் வளர்ந்துருக்கு, சிறுநீர் பை ஒழுங்கா அழுத்தல, சிறுநீர் பையில கல் இருக்கு, சிறுநீர் பையோட சைஸே கம்மியாயிடுச்சு, அடி இறங்கிடுச்சு, சிறுநீர் பை வீக் ஆயிடுச்சு, இந்த மாதிரி மல்டிபிள் இஷ்யூஸ் இருக்கு. இதெல்லாம் ட்ரீட்டபிள் இஷ்யூஸ். அதெல்லாம் ட்ரீட் பண்ணி அந்த ரூட் காஸை சரி பண்ணிட்டோம்னா இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வராது. சோ ரெக்கரண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன் நீங்க யூராலஜிஸ்ட பார்க்கணும். சோ செகண்ட் பாத்தீங்கன்னா வந்து கிட்னி ஸ்டோன்ஸ். கிட்னி ஸ்டோன்ஸ் வந்தா சிவியர் பெயின், அன்பியரபிள் பெயின், ஈக்குவலன்ட் டு லேபர் பெயின். வலி இருக்கும்போது நம்ம யூராலஜிஸ்ட் தேடாம நியர்பை டாக்டரை பார்த்து உடனே we have to manage our pain. பெயினை நம்ம சரி பண்ணிடணும். அதுக்கு they will give injections, டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க, ஸ்டோன் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டோன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, then what we have to do? But directா we should not go to a natural remedy. தண்ணி குடிக்கிறது எல்லாமே ஓகே, அக்செப்டட். பட் யூ ஹேவ் டு கன்சல்ட் a urologist கம்பல்சரி. ஏன் அப்படின்னா வந்து நம்ம ஸ்டோனை டிசீஸ்னு பார்க்காம இட் இஸ் ரிலேட்டட் டு கிட்னின்னு பார்க்கணும். ஏன்னா வந்து கிட்னில இருந்து கீழே வர டியூப்ல அந்த ஸ்டோன் அடைச்சிருக்கு அப்படின்னா யூரின் வரலன்னா கிட்னி வீங்கி இருக்குன்னு அர்த்தம். கிட்னி வீங்கி இருக்கு, யூரின் வர பாதையில அடைப்பு இருக்குன்னா அந்த ஸ்டோன் மட்டுமே வந்து நம்ம ட்ரீட் பண்றது நாட் அ குட் ஐடியா. அந்த கிட்னி எந்த அளவு வீங்கி இருக்கு, எந்த அளவு யூரின் தேங்கி இருக்கு, அதனால ஃபீவர் வரலாமா, அதனால இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கா, இன்னொரு கிட்னி எப்படி இருக்கு, அதுவும் முக்கியம். இந்த கிட்னில இருந்து வர யூரின் வெளியே வர முடியாம கல் அடைச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு கிட்னி ஓவர் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த சினாரியோலாம் அசஸ் பண்றதுக்கு யூராலஜிஸ்டோட கன்சல்டேஷன் ரொம்பவே முக்கியம். ஸோ அவங்க இதெல்லாம் வந்து டீட்டெயில்டா பார்த்து அதர் கிட்னி எப்படி இருக்கு, அவங்க சுகர் பேஷண்டா இல்லையா, கிட்னில எந்த இடத்துல ஸ்டோன் இருக்கு, ஸ்டோனோட சைஸ் மட்டுமே கிரைட்டீரியா இல்லை, அதோட சர்ஃபேஸ் கூழாங்கல் மாதிரி சாஃப்டா இருக்கா, இல்லைன்னா ரஃபா இருக்கா, இல்லைன்னா வந்து அதோட சுச்சுவேஷன் கிட்னிக்கு மேல பக்கத்துல இருக்கா, இல்ல யூரின் பாதையில கீழே சிறுநீர் பை கிட்ட இருக்கா, கல்லோட டென்சிட்டி களிமண் மாதிரி ஈஸியா உடைக்கிற டைப்பா இருக்கா, இல்ல ஜல்லிக்கல் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கா, அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் அசஸ் பண்ணிட்டு தென் தே வில் டெல் யூ மெடிசன் சாப்பிடலாமா, வெயிட் பண்ணலாமா, வெயிட் பண்ணோம்னா எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும், திரும்ப எப்ப பார்க்கணும் அப்படின்னு. Going for natural remedy straight away sometimes can end up you in complications. So better to take a urology consultation before completing the treatment of stone. மூணாவது சினாரியோ பாத்தீங்க அப்படின்னா யூரின் ஃப்ளோ ப்ராப்ளம். யூரின் ஸ்பீடா வரல, எனக்காக ஒரு நாள் ஸ்பீடா வரலன்னா இஷ்யூ இல்லை, ரெகுலராகவே யூரின் ஸ்பீடா வர மாட்டுது, தூரமா போயிட்டு இருந்தது கிட்டதான் போகுது, நைட் எந்திரிச்சு யூரின் போறேன், பகலையுமே அடிக்கடி யூரின் போறேன், யூரின் போயிட்டு வந்தாலும் திரும்ப யூரின் வர மாதிரி ஃபீலிங் இருக்கு. இந்த மாதிரி யூரின் ஃப்ளோ இஷ்யூ இருக்கவங்க ஜெனரலா நியர்பை டாக்டர்ஸ், ஜெனரல் ஃபிசிஷியன்ஸ் பார்க்கும்போது தே மே கிவ் அ டேப்லெட். அது காமனா கொடுக்குற டேப்லெட் நைட்டு போடுவாங்க, யூரின் பெட்டரா இருக்கும். சுகர் பிபி டேப்லெட் மாதிரி இந்த டேப்லெட்டை மானிட்டர் பண்ண முடியாது நம்ம. இப்போ சுகர் பிபி டேப்லெட்ல தான் சுகர் டேப்லெட் வேலை செய்தான்னு சுகர் செக் பண்ணுவாங்க, பிபி டேப்லெட் வேலை செய்தான்னு சொல்லி வந்தவொடனே பிபி பார்ப்பாங்க. ஸோ இந்த யூரின் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ற டேப்லெட் ஜெனரல் டாக்டர்ஸ் கொடுக்கும்போது they can't monitor by themselves. ஸோ அந்த டைம்ல we have to meet a neurologist. ஏன் யூராலஜிஸ்ட் பார்க்கணும்? ஃப்ரம் பர்த் டு டெத் நம்ம யூரின் போய் தான் ஆகணும். ஸோ 24/7 ஒர்க் பண்ற ஒரு ஆர்கன், அதுல இருந்து வர யூரினும் ஃப்ரீயா போகணும். ஸோ சாப்பிட்றது, யூரின் போறது, மோஷன் போறதுலாம் பேசிக்கான விஷயம். ஸோ இதுக்கு ஒரு மெடிசன் நீங்க எடுக்கும்போது லைஃப் லாங் வந்து அதோட ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். அப்படின்ற சினாரியோல நம்ம எடுக்கிற ட்ரீட்மெண்ட் வேலை செய்யுதா செய்யலையா, இல்லை நம்மளுக்கு தெரியாம ஏதாவது காம்ப்ளிகேஷன் உண்டாக்குதா, இந்த டேப்லெட்டுக்கு அல்டர்னேட்டிவ் எதா இருக்கா,
பர்மனன்ட் சொல்யூஷன் என்ன இருக்கு, இது எல்லாமே வந்து யூராலஜிஸ்ட் தான் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியும், ஃபாலோ அப் பண்ணவும் முடியும். யூரின் ஃப்ளோ டெஸ்ட், யூரோஃப்ளோமெட்ரின்னு சொல்லுவாங்க. ரெசிடியூவல் ஸ்கேன், அதாவது ரெசிடியூவல் யூரின் ஸ்கேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த அளவு இந்த டேப்லெட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது, இல்லை டேமேஜஸ் எதாவது காஸ் பண்ணியிருக்கா, பண்ணுமா, இது லேசர் ட்ரீட்மெண்ட் இல்லை வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் போயிட்டு இந்த டேப்லெட் இல்லாமல் நம்மளால வந்து சர்வை பண்ண முடியுமா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து யூராலஜிஸ்ட்டை பார்த்து அதுக்கப்புறம் அவங்க டேப்லெட் கண்டினியூ பண்ண சொன்னாங்க, தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். ஃபோர்த் சினாரியோ பார்த்தீங்கன்னா கேன்சர்ஸ், கிட்னி கேன்சர், பிளாடர் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர், 3 தான் காமன். ஸோ டெஸ்டிஸ்ல கேன்சர் வரலாம் ரொம்ப ரேர். உடனே அட்டென்ஷன் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிளாடர் கேன்சர். ஸோ யூரின்ல பிளட் வருது அப்படின்னா வந்து ஈவன்தோ அதுக்கான காரணத்துல ரேர் ரீசனா இருந்தாலும் ரூல் அவுட் பண்ண வேண்டியது நம்ம பிளாடர் கேன்சர். பிளாடர்ல கட்டி இருக்குன்னா இமீடியட்டா யூராலஜிஸ்ட்டை பார்க்கணும். ஸோ யூராலஜிஸ்ட், சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட், டவுட் வரும், கேன்சர்னா ஆங்காலஜி தானே பார்க்கணும், சர்ஜிக்கல் ஆங்காலஜினா அவங்க கேன்சருக்கு ஆப்ரேஷன் பண்ற டாக்டர்ஸ் தானே அப்படின்னு. யூராலஜிஸ்ட் ரொட்டீனா டே டு டே பேசிஸ்ல கேன்சர்ஸ் எல்லாத்தையும் ட்ரீட் பண்றோம். யூராலஜி ரிலேட்டட் கேன்சர்ஸ் சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட்டை விட அதிக லெவலில் ட்ரீட் பண்றது இந்தியாவில் யூராலஜிஸ்ட் தான். யூராலஜி ரிலேட்டட் கேன்சர்ஸ்க்கு யூராலஜிஸ்ட்டை பார்க்கறது தான் கரெக்ட் டிசிஷன். ஸோ கிட்னியில் ஒரு கட்டி இருக்கு, ப்ராஸ்டேட் கேன்சர்னு சொல்லியிருக்காங்க, பிஎஸ்ஏன்னு ஒரு பிளட் டெஸ்ட் அதிகமாக இருக்கு, யூரின்ல பிளட் வந்து பிளாடர்ல கட்டின்னு சொல்லியிருக்காங்க, இமீடியட்டா யூ ஹேவ் டு see an urologist. இட்ஸ் an emergency and as early as possible நீங்க யூராலஜிஸ்ட் பார்க்கறது ரொம்பவே நல்லது. பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் we can cure the disease completely. ப்ராஸ்டேட் கேன்சர் ரொம்ப ஸ்லோவாக தான் வளரும், அது ரொம்ப ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம், கியூர் ரேட் இஸ் க்ளோஸ் டு 100%. கிட்னி கேன்சருக்கு அந்த கட்டியை ரிமூவ் பண்ணனா சம்டைம்ஸ் யூ கேன் பி கம்ப்ளீட்லி கியூர்ட் வித்வுட் எனி ட்ரீட்மெண்ட் அட் ஆல். பிளாடர் கேன்சர் ரொம்ப அக்ரெசிவ், கண்டிப்பாக உடனே ட்ரீட் பண்ணியே ஆகும். 5th சினாரியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன், மேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன், ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன், அது மாதிரி இருக்கு. மேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் யாரை பார்க்கணும், ஆண்ட்ராலஜிஸ்ட்னா யாரு, யூராலஜிஸ்ட்னா யாரு. ஆண்ட்ராலஜிஸ்ட்ன்றவங்க தனியா அதுக்கு எம்டி டிஎம் ஏதாவது எம்சிஎஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, யூராலஜிஸ்ட் தான் ஆண்ட்ராலஜிஸ்ட். ஸோ யூராலஜியோட எக்ஸாக்ட் டெர்மினாலஜி பார்த்தீங்கன்னா வந்து ஜெனிட்டோ யூரினரி சர்ஜரி, அதாவது ஜெனிட்டல், அதாவது மேலோட பிரைவேட் பார்ட், ஃபீமேலோட பிரைவேட் பார்ட். யூரினரி அப்படின்னா யூரினரி சிஸ்டம். ஸோ மேல்ஸ்க்கு ஜெனிட்டல் சிஸ்டம், யூரினரி சிஸ்டம் ரெண்டும் ஒன்று தான். ஸோ உங்களுக்கு எரெக்ஷன் இஷ்யூ, எஜாக்குலேஷன் இஷ்யூ, இன்ஃபர்டிலிட்டி, செமன் அனாலிசிஸ் ஒழுங்கா இல்லை, ஸ்பெர்ம்ஸ் மூவ்மெண்ட் கம்மியாக இருக்கு, அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கவங்கலாம் வந்து யூ ஹாவ் டு see an urologist who is practicing andrology also. ஸோ உங்களுக்கு செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ரிலேட்டட், செக்ஸ் ரிலேட்டட், ஃபர்டிலிட்டி ரிலேட்டட் இஷ்யூ இருக்கு ஃபார் த மேல் பார்ட்னர்ஸ் அப்படின்னா யூ ஹாவ் டு see an urologist.